ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும். எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட சொல்லுவார். ஸோ என்ன ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார். இல்லை இல்லை, ஹரி தான் பணம் போட்டிருக்கான், அவர் சிந்தனையை போட்டிருக்காரு. இந்த படம் பேசக்கூடிய அரசியல், சமூகம், அது குறித்தான அக்கறை, இது எல்லாமே எழிலோடது தான். எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது. அதை தான் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக உணர்ந்தது. இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம். இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்க, அந்த கன்னட மொழி வெறியனாகவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கிரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பராரி வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் எழில். ஒரு கோவிட் டைமில் அவர் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அந்த டைமில் கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் டீமில் அப்படின்னாரு. ஸோ 2 பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன். அது மட்டும் தான் நான் பண்ணது. ஸோ என்ன ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார். இல்லை இல்லை, ஹரி தான் பணம் போட்டிருக்கான், அவர் சிந்தனையை போட்டிருக்காரு. ஸோ இது அவங்க படம். பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் என்னோடய பங்கு. ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல், சமூகம், அது குறித்தான அக்கறை, இது எல்லாமே எழிலோடது தான். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி. ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பராரி இந்த படம் வந்து ஒரு சின்ன முயற்சி. எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது. அதை தான் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக உணர்ந்தது. ஸோ இதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கீதா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க, எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸு, ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே, அவங்க எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேருந்துமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன். இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைட் வாங்கி நில்லுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது வரைக்குமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது என்னோடய 3வது படம். நான் ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி வாய்தா, முந்திரிக்காடு அதெல்லாம் நடிச்சிட்ருந்தேன். ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன். அவர் வந்து கைடு. அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எழில் சாரை நான் வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பார் அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு. எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் எழில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நடித்து காமிச்சார். இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்க, அந்த கன்னட மொழி வெறியனாகவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கிரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும். இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு. ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் அவரும் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க. அறிவு, சுகுமார் அவங்க 2 பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சில நேரத்தில் வந்து அவங்கள
அடிக்கிற இடம்லாம் வரும். எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட சொல்லுவார். அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டரை அந்த கிளைமேக்ஸை வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோவும் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆயிட்டார். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு ஒரு 2-3 வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சாம், அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இங்கே இல்லை, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜெய்க்கும் எனக்கும் வந்து போட்டி வந்துருச்சு, யார் சூப்பராக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போட்டியை வந்து உருவாக்குனது வந்து டைரக்டர் தான். அவர்கிட்ட போய் சொல்லுவார் புகழ் சூப்பராக நடிப்பான் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட வந்து சொல்லுவார் ஜெய் வந்து மிரட்டுவான், நல்லா வந்து பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். போட்டி போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம். சின்ன பசங்க தான், எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். இதில் வந்து பெரிய இழப்புகள் நடந்தது. குரு அண்ணன் வந்து இருந்தார், அவர் இப்போ இல்லை. அதே மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதர் சார், அவரும் இல்லை. அது வந்து அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம். இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, உங்களால் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தா ரொம்ப சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராம், முகில், எழில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எனக்கு ஸ்பெஷலாக தீம்லாம் போட்டுக்கிறதா சொன்னாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.